விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்டதான ஒருநாள் தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இலங்கை அணி தோற்று போயிருக்கிறது. முதலாவது போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றது. முதலாவது போட்டியில் வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது போட்டிகளை இங்கிலாந்து வெற்றி கொண்டு தொடரை கைப்பற்றியிருக்கிறது. இங்கிலாந்து மிக மோசமான நிலையில் தான் இலங்கைக்கு வந்தது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இங்கிலாந்து அணி ஏற்கனவே அவர்கள் முதலாவது போட்டியில் தோற்றார்கள். இரண்டாவது போட்டியில் தோற்ற போதே என்னுடைய காணொலியில் சொல்லியிருந்தேன், அவர்கள் விளையாடிய வெளிநாட்டு மண்ணிலே விளையாடி இருக்கின்ற இறுதி 11 ஒருநாள் போட்டிகளில் பெற்றிருக்கின்ற முதலாவது வெற்றி இந்த வெற்றி என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கின்ற போது இப்போது 12வது போட்டியில் இரண்டாவது வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். மீதமான 10 ஆட்டங்களிலே இங்கிலாந்து தோல்வி. ஏற்கனவே ஹரி புரூக் சொன்ன கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலே சர்ச்சையாகி இருந்தன. அவர் சொன்னார், நான் விளையாடிய மைதானங்களிலே இது ஒரு மோசமான மைதானம் என்கின்ற விதமான ஒரு கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட மைதானத்தில் ஹரி புரூக் நேற்று அசுர தாண்டவம் ஆடியிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. போட்டி உண்மையில் அது இலங்கைக்கு சாதகமான போட்டியாகத்தான் மாற வேண்டிய ஒரு போட்டி என்பதும் கவனிக்கத்தக்கது. அப்படியான நிலையில்தான் ஹரி புரூக் அவர் இறுதி 27 பந்துகளிலே 90 ஓட்டங்களை குவித்தார். இறுதி 27 பந்துகள் என்றால் பாருங்கள், ஒரு 5 ஓவர்கள் இருக்கிறது போட்டி நிறைவுக்கு வருவதற்கு. 5 ஓவர்கள் இருக்கின்ற போது அவர்கள் அப்படி 5 ஓவர்களுக்கும் 50 என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்களை குவித்திருந்தாலும் கூட ஒரு 300 நெருங்கிய ஒரு ஓட்ட எண்ணிக்கை தான் பெறக்கூடியதற்குரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ஹரி புரூக் 27 பந்துகளிலே 90 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இதன் மூலமாகத்தான் 46 ஓட்டங்களிலே இருந்தவர் அந்த கட்டத்தில் இறுதி 27 பந்துகள் இருக்கின்ற போது, அதாவது 45வது ஓவர் சென்று கொண்டிருக்கின்ற போது அவருடைய ஓட்ட எண்ணிக்கை 46. ஆனால் போட்டி முடிகின்ற போது அவருடைய ஓட்ட எண்ணிக்கை 136ஆக இருந்தது என்று சொன்னால் எப்படி அடித்து ஆடியிருப்பார் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவு தூரம் அவர் மிக மிக பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸை ஆடியிருந்தார் என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். மொத்தம் 7 சிக்ஸர்களை அதிலே அவர் அந்த இறுதி 27 பந்துகளுக்குள்ளே அவர் விளாசி இருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 7 சிக்ஸர்களும் மொத்தமாக 7 பவுண்டரிகளும் அதிலே விளாசப்பட்டிருந்தன. 27 பந்துகளிலே இறுதி 27 பந்துகளில் 7 சிக்ஸர்களும் 7 பவுண்டரிகளும் விளாசப்பட்டிருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். ஹரி புரூக்ஸுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ் என்று சொல்லலாம். இதே நேரத்தில் இறுதியாக இந்த ஜோ ரூட்டோடு பார்ட்னர்ஷிப் போட்டார்கள். அந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையில் 34 பந்துகளிலே 98 ஓட்டங்கள் ஜோ ரூட் மற்றும் ஹரி புரூக் ஆகியோர் பெற்றிருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. 69 ஓட்டங்கள் இணைப்பாட்டமாக இருக்கின்ற போது அந்த 69 ஓட்டங்கள் இணைப்பாட்டத்திலே ஜோ ரூட்டினுடைய துடுப்பு மூலமாக பெறப்பட்டது ஒரே ஒரு ஓட்டம். மிகுதி 68ஐயும் ஹரி புரூக் தான் பெற்றிருந்தார் என்பதும் கவனிக்கக்கூடியது. 57 பந்துகளிலே சதமடித்தார். ஒரு இங்கிலாந்து அணியினுடைய தலைவராக குறைவான பந்துகளில் சதமடித்த சாதனை ஆயின் மார்கன் வசம் இருக்கிறது. 2019 ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 57 பந்துகளில் ஹரி புரூக் நேற்றைய போட்டியில் 57 பந்துகளிலே சதமடித்து இங்கிலாந்து சாதனையை சமப்படுத்தி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 3 போட்டிகள் கொண்டதான தொடரிலே இப்போது 2-1 என்று இங்கிலாந்து வெற்றி கொண்டிருக்கிறது. அணியினுடைய ஜோ ரூட் தொடர் நாயகன் விருதை வென்றிருக்கிறார். 2027 உலகக்கிண்ணம் இடம்பெறுகின்ற போது சந்தேகத்துக்கு இடமின்றி என்னுடைய பேர் அணியிலே இருக்க வேண்டும் என்பதற்கு நோக்கமாக கொண்டு நான் இலங்கை வந்தேன், அதன் அடிப்படையில் சாதித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இலங்கை 6 பிரேமதாச மைதானத்தில் உங்களுக்கு தெரியும், முதலில் துடுப்படுத்தாடி 270-80 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டாலே அங்கே வெற்றி கொள்வது கடினமான ஒரு விஷயம் என்று உங்களுக்கு தெரியும். 292 ஓட்டங்கள் தான் இந்த 6 பிரேமதாச மைதானத்திலே அதிகபட்சமான சேசிங் ஓட்ட எண்ணிக்கையாக இருந்தது. ஆனாலும் இலங்கை அணி 304 ஓட்டங்கள் வரைக்கும் தாக்கு பிடித்திருந்தது. அதற்கு பவான் ரத்நாயக்காவினுடைய சதம் தான் காரணமாக இருந்தது. ஸ்கோர் விவரங்களை பார்த்தால் இங்கிலாந்து 357 ஓட்டங்கள். ரேஹான் அகமது இவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். இவருடைய ஸ்டாட்ஸை தேடி பார்த்தபோது ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் இவர் 6 சதங்களை விளாசி இருக்கிறார். ஆகவே துடுப்பாட்டத்திறன் இவருக்கு இருக்கிறது. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரை இப்போது ப்ராப்பர் பேட்டராக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். 24 ஓட்டங்கள். பென் டக்கட் இறுதி 10 இன்னிங்ஸ்களில் ஒரே ஒரு அரைச்சதம் தான் அடித்திருக்கிறார். நேற்று 7. ஜோ ரூட் 108 பந்துகளில் 111 ஆட்டம் இழக்காது. அதே போன்று ஜேக்கப் பெத்தல் இவர் 65 ஆஷஸிலும் கூட பெருமதியான சதம் அடித்திருந்தவர். ஹரி
ஆண்டி புரூக் 66 பந்துகளில் 9 சிக்ஸரோடு 136. பந்துவீச்சிலே தனஞ்சய டி சில்வா 5 ஓவர்கள் 45 ஓட்டங்களுக்கு 1. வனிந்து ஹசரங்க 10 ஓவர்கள் 76. ஜெஃப்ரி வெண்டர்சி 10 ஓவர்கள் 76. சுழற்பந்து வீச்சிலே சுருட்டி எடுக்கின்ற பந்து வீச்சாளர்கள் இந்த மூவரும். ஆனால் அதிலும் பிரதானமாக 76 ஓட்டங்களை ஹசரங்க ஜெஃப்ரி வெண்டர்சி விட்டுக் கொடுத்திருந்தார்கள். இலங்கை அணி ஒரு 2020 ஸ்டைலிலே போட்டியை ஆரம்பித்திருந்தது என்று சொல்லலாம். முதல் 10 ஓவர்களிலே 2020 போட்டிகளை போன்று ஒரு 10 என்கின்ற அடிப்படையில் ஓட்டங்களை குவித்திருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. 8வது ஓவரில் குசல் மெண்டிஸ் ஆட்டமிழக்கின்ற போது 85 ஓட்டங்களாக இருந்தது. 10வது ஓவரினுடைய முதலாவது பந்து வீச்சிலே பெத்தம் நிசங்க ஆட்டமிழந்தார் 94 ஓட்டங்கள். 15வது ஓவரிலே 4வது விக்கெட்டாக சரித் அசலங்க ஆட்டமிழந்தார் 131. ஓவருக்கு 10 என்கின்ற அடிப்படையில் ஒரு 2020 ஸ்டைலிலே நேற்றைய நாளில் ஒரு ட்ரையல் பார்த்திருந்தார்கள் இலங்கை அணி. விக்கெட்டுகள் இடைநடுவே வீழ்ந்ததுதான் காரணம். இல்லாவிட்டால் இலங்கை ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்னிங்ஸை சேசிங் செய்திருக்கும் போல் இருக்கிறது. இலங்கையினுடைய துடுப்பாட்டத்தில் பார்ப்பமாக இருந்தால் பெத்தம் நிசங்க 25 பந்துகளில் 50, கமில் மிஷார 17 பந்துகளில் 22, குசல் மெண்டிஸ் 9 பந்துகளிலே 20 ஓட்டங்கள். பவான் ரத்நாயக்க இலங்கையினுடைய கிரிக்கெட் எதிர்காலம் ஜோரூட் இவரை வெகுவாக புகழ்ந்திருக்கிறார். ஊடகவியலாளர்கள் பலரும் இவரை புகழ்கிறார்கள். இவர் இலங்கையினுடைய கிரிக்கெட் எதிர்காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகின்ற ஒரு ஆட்டக்காரராக வருவார்கள் என்று சொல்லி சகோதரமொழி ஊடகவியலாளர்கள் பலர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. 121 ஓட்டங்கள். ஜோரூட் சொன்னார், ஸ்ட்ரைக் ரொட்டேட் என்பது அபாரமாக இருக்கிறது. இவரிடம் பவுண்டரிகளை பெற்றுக் கொள்கின்ற அபிலிட்டியும் ஸ்பெஷலாக இருக்கிறது. நல்ல ஒரு இன்னிங்ஸ் என்று சொல்லி இருந்தார். பவான் ரத்நாயக்க 121, அசலங்க 13, ஜனித் லியனகே கிடைக்கின்ற போட்டிகளில் எல்லாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். நேற்று 22. தனஞ்சய டி சில்வாவை பின்களத்திலே தான் அவரை ஆடுகளம் அனுப்பியிருந்தார்கள் என்பதும் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். 7வது இலக்கத்திலே தான் தனஞ்சய வந்திருந்தார். 9 ஓட்டங்கள். துனித் வெல்லாலைக்கு 22, ஜெஃப்ரி வெண்டர்ஸே 14, 304 ஓட்டங்கள் பெறப்பட்டன. ஜெமி ஓவர்டன் 2, லியாம் டவுசன் 2, வில் ஜாக்ஸ் 2, ஆதில் ரஷீத் 2 என்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள். தொடர் 2-1 என்று இங்கிலாந்து வசமாகி இருக்கிறது. வாழ்த்துக்கள் இங்கிலாந்து அணிக்கு. அடுத்து 3 2020 போட்டிகள் இடம்பெற போகின்றன. அந்த 2020 போட்டிகளினுடைய பிரதிகள் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் எங்களுடைய தளத்தோடு இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் தில்லியம்பலம் தரணிதரன்.